நீங்க படுக்க வந்தியா வாக்கிங் போக வந்தியாடா? வந்துரும் மேடம், வந்துரும். அது ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஏதாவது கஸ்டமர் வந்தா நீங்க உங்க வேலையை பாருங்க. அவ்வளவு கஸ்டமர் வந்தா உனக்கு எதுக்குடா நாங்க சேவை பண்ண போறோம்? மேடம் 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 நீ போடுற சவுண்ட் பொல்யூஷன்ல இருந்தே உன் செல்லுக்கு சார்ஜ் ஆயிடுச்சுன்னு தெரியுது. நீ முதல்ல உள்ள போ. இங்க பாரு, 1 மணி நேரத்துல 20 நிமிஷம் பார்த்தே முடிச்சிட்டேன். எப்போ வேலையை ஆரம்பிக்க போற? பண்றேங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஓஹோ, ஓ வாரிசு வெர்ஜின்னு சொல்லு. ஆமாங்க. அப்படின்னா உன் வாரிசு ஏதாவது படிச்சிருக்கானா இல்ல நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? கொஞ்சம் கத்துக்கிட்டா, கொஞ்சம் நீங்க கத்து கொடுங்க. கத்து கொடுக்கறேன். ஏண்டி, நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. அடியே, இவன் வாரிசு வெர்ஜின் ஆண்டி. இங்க பாரு, எப்படியாவது சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணு. சந்தோஷப்படுத்த முடியலனாலும் கொஞ்சமாவது சாட்டிஸ்பாக்சன் ஆகணும்ல. இங்க பாரு, ஒரு நாள் புல்லு திங்கலனா உன் உயிரெல்லாம் போயிடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ வந்துட்டா அவ பேச. எதையாவது பண்ணி தொலை. மேடம், இந்தாங்க நீங்க கேட்ட பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ சக்தி. மேடம், இப்ப காசு. சரசம் 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 சரசம். சரியா ஏற மாட்டேங்குது. ஏற மாட்டேந்தா? என்ன ஏற மாட்டேந்து? காசு பர்சுக்குள்ள. நீங்க மாசம் இந்த மாதிரி ஏறலன்னு சொல்லுங்க. ஆனா அங்க எங்க ஓனர் எனக்கு ஏத்துறாரு. ஏறிடுச்சா? என்னது? பிபி. பின்ன ஏறாதா? அப்போ உள்ளவா. பீர் குடிச்சு உன் பிபிய கம்மி பண்ணிட்டு போ. பீரா? பீர் குடிச்சுன்னா என் தம்பி போதையில ஆட ஆரம்பிச்சிருவான். பரவாயில்லையே, என் பாக்கிய நான் உன் தம்பி கிட்ட தீத்துக்கிறேன். அப்படியா? நீங்க பாக்கி என் தம்பி வச்சு தீத்துட்டீங்கன்னா என் ஓனருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். அப்ப வா போலாம். சீக்கிரமா குடிச்சு முடிச்சிரு. பெட் மேல என்ன முடிக்கலாம். நீ இந்த மாதிரி பம்பர் ஆஃபர் கொடுத்தா என் தம்பி என்ன வேணா நான் சொல்ல போறான்னு சொல்லு. ஆல்ரெடி என் தம்பி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஓஹோ, உன் தம்பி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டானா? என் டான்ஸ் ஃப்ளோர்ல நல்லா டான்ஸ் ஆடுவான்ல? நல்லா டான்ஸ் ஆடுவான். பலமா டான்ஸ் ஆடி டான்ஸ் ஃப்ளோரை டேமேஜ் பண்றதுல என் தம்பி எக்ஸ்பர்ட். ஓஹோ, அந்த நேரத்துல அந்த மாதிரி பண்ணா செம்மையா இருக்கும். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நீங்க சொல்லி கொடுத்த பாடெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பெரிய ஆள் ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க. பாடம் கத்துக்கிட்ட பையனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கும்ல. பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு என் புள்ள புலி மாதிரி ரெடி ஆயிட்டாங்க. உங்க தங்கச்சி ரெடியா இருக்கா? ரெடி தான். உன் புள்ள புலி ஆயிட்டான்னு சொன்னல, அப்ப பாஞ்சாடி. என் புள்ள புலி மாதிரி உங்க சந்துக்குள்ள பூந்தா உங்க சந்துல தண்ணி எங்க தெரிக்குமோ? ஐயோ,